கிதாபு ஸலாத் தொழுகையுடைய பாடம். ஹஜ்ரத் முஹம்மது இப்னு இப்ராஹிம் அண்ட் கைஸ் இப்னு அம்ர் என்று சொல்ல இருவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ரஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? ரஜுலன், ஒரு மனிதரை பார்த்தாங்க. யுஸல்லி பஅத ஸலாத் சுபுஹ், சுபுஹ் தொழுகைக்கு பிறகு தொழுகக்கூடிய, சுபுஹ் தொழுதுட்டார் அவர். சுபுஹ் தொழுத பிறகும் யுஸல்லி பஅத ஸலாத் சுபுஹ் ரக்அத்தைன், ஃபஜ்ருடைய ஃபர்லான 2 ரக்அத்துகளை தொழுது முடித்த பிறகும் மீண்டும் தொழுகக்கூடிய ஒரு மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரிடம் கேட்டாங்க, ஸலாத்து சுபுஹ் ரக்அத்தைன், ஃபஜ்ருடைய தொழுகை, சுபுஹுடைய தொழுகை 2 ரக்அத்து தானே? சுபுஹுடைய தொழுகை 2 ரக்அத்து தானே? தொழுது முடிச்சிட்டாச்சு, திரும்பவும் தொழுகிறாங்க. சுபுஹ் தொழுகை 2 ரக்அத்து தானே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது ஃபகால ரஜுல், அந்த மனிதர் சொன்னார், இன்னி லம் அகுன் ஸல்லைத்து ரக்அத்தைனி அல்லதி கபலஹுமா, ஃபஜ்ருடைய 2 ரக்அத் தொழுவதற்கு முன்னாடி உள்ள தொழுகையை நான் தொழுகலை யார் ஸல்லல்லாஹ், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி உள்ள அந்த 2 ரக்அத்துகளை நான் தொழுகவில்லை யார் ஸல்லல்லாஹ், ஃபஸல்லைத்துஹுமா அல்ஆன், அந்த 2 ரக்அத்துகளை இப்பொழுது நான் தொழுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் சொன்ன பொழுது ஃபஸக்கத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க என்று இந்த ஹதீஸினுடைய நிறைவுக்கு வருகிறது. இது அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. ஃபஜ்ருக்கு பிறகு சுன்னத்து தொழுகுவது சம்பந்தமாக இமாம்கள் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹனஃபி மதகபின்படி ஃபஜ்ருக்கு பிறகும் அஸருக்கு பிறகும் எந்த தொழுகையும் தொழுகக்கூடாதுன்னு சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனஃபி மதகபை சார்ந்த இமாம்கள் சொல்றாங்க. ஷாஃபி மதகபில் என்ன படிக்கலாம், முன் சுன்னத்தை தொழுக முடியல அப்படின்னா ஃபஜ்ருக்கு அப்புறம் என்ன படிக்கலாம், தொழுது கொள்ளலாம். ஷாஃபி மதகபினுடைய அடிப்படையில் என்ன பின்பற்றக்கூடியவர்கள் ஃபஜ்ர் தொழுகையுடைய முன் சுன்னத்தை முன்னாடி தொழுக முடியல அப்படின்னா ஃபர்லான தொழுகைக்கு பிறகு தொழுது கொள்ளலாம் என்று சட்டத்தையும் நமக்கு. ஆனால் ஹனஃபி மதகபில் என்ன கிடையாது, ஃபர்து முடிஞ்சிருச்சு, ஃபஜ்ருக்கும் அஸருக்கும் ஃபர்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கு பிறகு எந்த தொழுகையும் தொழுகக்கூடாது என்ற சட்டத்தையும் நமக்கு பெருமக்கள் சொல்லித்தராங்க. அதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு ஹதீஸ் ஒன்று, ஜுபைர் இப்னு முத்அம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா பனி அப்துல் முனாஃப், ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முனாஃபுடைய பிள்ளைகளே, அப்துல் முனாஃப் அவருடைய பிள்ளைகளே, சந்ததிகளே, லா தம்னஉ, நீங்கள் யாரையும் தடுக்காதீங்க, அஹதன் லா தம்னஉ அஹதன், எந்த ஒருவரையும் தடுக்காதீங்க, தவாஃப் பிஹாதல் பைத், கஅபத்துல்லாஹ்வில் தவாஃப் செய்யக்கூடிய யாரையும் தடுத்துடாதீங்க. தவாஃப கஅபத்துல்லாஹ்வில் தவாஃப் செய்யக்கூடிய யாரையும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, யாரையும் தடுத்துடாதீங்க. வஸல்லா ஆயத்தன் சாஅத்தன் ஷாஅ மினல் லைலி வன்னஹாரி, அதே போல இரவு பகலாக தொழுகக்கூடிய யாரையும் தடுத்துடாதீங்க. கஅபத்துல்லாஹ்வில் தொழுகக்கூடியவர்களையும் என்ன பண்ணாதீங்க, தடுத்துடாதீங்க. கஅபத்துல்லாஹ்வில் தொழுகக்கூடியவர்களையும் கஅபத்துல்லாஹ்வில் தவாஃப் செய்யக்கூடியவரையும் இரவு பகல் எந்த நேரத்திலையும் யாரையும் தடுத்து விட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது திருமிதி, அபூ தாவூத், நஸஈல இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அப்படின்னா இந்த ஃபஜ்ருக்கு பிறகு தொழுக வேண்டாம் என்று சொல்றோமே, அஸருக்கு பிறகு தொழுக வேண்டாம் என்று சொல்றோமே, இது நம்முடைய பேணுதலான வாழ்க்கை. அது நம்முடைய பேணுதல். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் அஸருக்கு பிறகு தவாஃப் செய்றாங்க. ஃபஜ்ருக்கு அப்புறமோ அஸருக்கு அப்புறமோ ஞாபகத்துக்குள்ள ஹதீஸில் வருது, வேணா நாளைக்கு தெளிவாகவும் சொல்கிறேன். அஸருக்கு பிறகும் ஒரு ஒரு இதே போல தொழுகை தவாஃப் செய்கிறாங்க. செய்து விட்டு அது இந்த தொழுகக்கூடாத நேரம் என்பதனால் தொழுகாமலேயே தவாஃப் முடிச்சு 2 ரக்காத் தொழுகாமலேயே என்ன பண்ணுறாங்க, வெளியே போய்
ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிடுறாங்க அந்த மதீனாவின் பக்கம். அங்க அந்த இடத்துல அந்த சூரியன் உதயமாகி அந்த அந்த நேரம் முடிந்த பிறகு என்ன பண்றாங்க, அந்த இடத்துல ஒரு 2 ரக்காத்தை என்ன பண்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா. இது ஒரு பேணுதலினுடைய அடிப்படையில் தொழுகக்கூடாதுன்னு ஒரு ஹதீஸை படித்த பிறகு அந்த நேரத்துல என்ன பண்ணாம தொழுகாமல் இருக்கக்கூடியது ரொம்ப பேணுதலுக்கு உண்டான நேரம் அது. அந்த பேணுதலை உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் கடைபிடித்திருப்பதனால் என்ன பண்றாங்க சொல்றாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி போன்றவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், கஅபத்துல்லாஹ்வை இந்த ஹதீஸை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நேரடியாகவே அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, அதனால நம்ம தொழுதுக்கலாம் அப்படிங்கிற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள்லாம் நமக்கு கருத்து சொல்றாங்க. இருந்தாலும் நாம் எந்த நிலையில் தொழக்கூடாது என்று சொல்லியிருக்காங்களோ அந்த அந்த ஹதீஸை நாம் கடைபிடித்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நஹா அனிஸ் ஸலாத்தி நிஸ்ஃபுன் நஹார். நிஸ்ஃபுன் நஹார்னா நடுப்பகல்னு அர்த்தம். நிஸ்ஃபுன் நஹார்னா நடுப்பகல். அப்புறம் சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகுவதை தடுத்தாங்க. ஹத்தா தஸூலு ஷம்ஸ், சூரியன் அந்த உச்சியில் இருந்து நீங்கும் வரையும். அது ஒரு 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 கம்பம் வச்சோம் அப்படின்னா, ஒரு குச்சியை வச்சோம், ஒரு பேனா வச்சோம் அப்படின்னா அதனுடைய நிழல் வேற எங்கேயும், அதனுடைய ஷெரன் எங்கேயும் கீழே விடாது, அதனுடைய நிழல் அதன் மேலேயும் விழுந்துடும். அதுதான் உச்சிக்கு வரக்கூடிய நிலை. சூரியன் உச்சி சாய்ந்தது அப்படின்னா அதனுடைய நிழல் என்ன பக்கம், இன்னொரு பக்கம் சாயும். அது என்ன, அது உச்சி சாய ஆரம்பிச்சிருச்சுன்னா லுகருடைய நேரம் வந்துருச்சு, லுகருடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி சூரியன் உச்சிக்கு வந்த சமயத்தில் தொழுகுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தடை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் நினைவு கொண்டு கடைசியா ஒரு செய்தி சொல்றாங்க, இல்லா யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளையை தவிர, ஜும்ஆவுடைய நாளையை தவிர அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொரு ஹதீஸ் ஒன்று பாருங்களேன். அபீ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரிஹ ஸலாத்துன் நிஸ்ஃபுன் நஹார். நடுப்பகுதியில் சூரியன் நடுப்பகுதியில் வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகுவதை வெறுத்தாங்க. மேல சொன்ன ஹதீஸ் தடுத்தாங்க அப்படின்னு வருது, இங்க வெறுத்தாங்க அப்படின்னு சொல்லி வருது. ஹத்தா தஸூலு ஷம்ஸ், சூரியன் உச்சி சாயும் வரை, உச்சிலிருந்து சாயும் வரை, இல்லா யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவை தவிர அப்படிங்கிற மேல சொன்ன ஹதீஸுடைய வாசகமே வருது. இங்க வந்து வெறுத்தாங்க, அங்க தடுத்தாங்க அப்படிங்கிற வாசகம் வருது. ஒகால இன்னும் சொன்னாங்க, இன்ன ஜஹன்னம், ஏன் உச்சிக்கு வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஹதீஸ் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த உச்சி பொழுதுதான் நரகத்துடைய நெருப்பு கொதிக்கிறது அப்படின்னா, நரகத்துடைய நெருப்பு கடுமையாக கொதிக்கிறது, தஜுர்ரு. ஆனா இந்த ஜஹன்னம தஜுர்ரு இல்லா யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளையில நரகத்தினுடைய நெருப்பு கொதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவதனால் ஜும்ஆவுடைய நேரத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு ஹதீஸும் அபூ தாவூத் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்